ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானி ஸ்திதியை சகஜ ரீதியில் அடைவதற்கான சில விதிமுறைகள் தொடர்ச்சி. நாள் 8, ஸ்திதி 4, அபியாசம் 2. இப்போது நாம் நமது இரண்டாவது சுயதர்மமாகிய பவித்ரதாவை அனுபவம் செய்வோம். ஈஸ்வரிய வாழ்க்கையில் பவித்ரதா ஒரு வரதானமாகும். நாம் நமது பவித்ரதா என்ற வரதானத்தை எந்த ஓர் ஆதாரமும் இல்லாமல் நம்முடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். உதாரணம், நான் இன்ன காரணத்தால் பவித்திரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். இவ்விதமான எந்த ஓர் ஆதாரமும் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு திரும்பி செல்வதற்காக மற்றும் சத்திய யுகத்தில் உயர்ந்த பதவி பெறுவதற்காக நாம் அனைவரும் சம்பூர்ண பவித்திரம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்கிறோம். இதுவோ சரிதான். ஆனால் பிறகும் கூட இந்த அனைத்து காரணங்களுக்காக அல்லாமலும் பவித்ரதாவை தாரணை செய்ய வேண்டியது மிக அவசியம் ஆகும். அதனால் நாம் பவித்ரதாவை இந்த எல்லை வரை நம்முடையதாக ஆக்க வேண்டியது இருக்கும். அது நமது தர்மமாக ஆகிவிட வேண்டும். யார் பரந்தாமம் மற்றும் சத்தியுகம் செல்வதற்காக மட்டும் பவித்ரதாவின் சமஸ்காரத்தை தம்முடையதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களது பவித்ரதாவின் பிரபாவம் சத்தியுகம் மற்றும் திரேதாயுகம் வரை மட்டுமே இருக்கும். ஆனால் யார் எந்த ஓர் ஆதாரமும் இல்லாமல் பவித்ரதாவை தம்முடையதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களது பவித்ரதாவின் பிரபாவம் துவாபர யுகத்தில் தேக அபிமானம் வெளிப்படைய தொடங்கிய காலம் அது. அந்த துவாபர யுகத்திலும் கூட நிலைத்திருக்கும். அத்தகைய ஆத்மாக்கள் தங்களின் பவித்ரதாவை நிலையாக வைத்து கொள்வதற்காக கோவில்கள் போன்ற பவித்திர ஸ்தலங்களை உருவாக்க தொடங்குவார்கள். வாருங்கள், நாம் இப்போது அபியாசத்தின் பக்கம் முன்னேறி செல்வோம். தனது ஆத்மீக ஸ்திதியின் சிம்மாசனத்தில் வீற்றிருந்து சங்கல்பம் செய்யுங்கள். நான் ஒரு பவித்திர சொரூப ஆத்மா. பவித்திரதா எனது சுய தர்மம். 10 நிமிடங்கள் இதை ஆழமாக சிந்தனை செய்யுங்கள். ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து நாம் என்ன சங்கல்பம் செய்கிறோமோ அந்த ஒவ்வொரு சங்கல்பமும் மிகுந்த சக்தியளிப்பதாக இருக்கும். ஏனென்றால் நாம் நமது ஆத்மீக ஸ்திதியில்
நிலைத்திருக்கும்போது நமது மனம் ஒரே சீரான நிலையில், அதாவது சாந்தியின் அவஸ்தாவில் சென்று விடுகிறது. இந்த ஸ்திதியில் நம்முடைய ஒவ்வொரு சங்கல்பத்தின் மிக ஆழமான பிரபாவம் உள்மனதின் மீது படுகிறது. மேலும் இந்த ஸ்திதியில் நாம் ஒரே சங்கல்பத்தை திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டிருப்போமேயானால் அந்த சங்கல்பம் சக்திசாலி ஆகி நமது கர்மத்தில் தனது பிரபாவத்தை காண்பிக்க தொடங்குகிறது. சக்திசாலி சங்கல்பம் என்றால் அதனுடைய பிரபாவம் உள்மனம் வரை ஆழமாக படுவதாகும். நாம் எந்த ஒரு சங்கல்பத்தையும் உறுதியுடன் மேற்கொள்ளும்போது அச்சமயம் அதனுடைய மிக ஆழமான பிரபாவம் ஏற்படுகிறது. மேலும் எப்போது நாம் அந்த சங்கல்பத்தை சூட்சும ரீதியில் அல்லது கர்மத்தில் அனுபவம் செய்கிறோமோ அப்போது அதில் மேலும் உறுதித்தன்மை வந்து விடுகிறது. உள்மனதில் எப்போது இவ்விதமான பிரபாவம் சக்திசாலி ஆகிக்கொண்டே செல்கிறதோ அப்போது அந்த உள்மனதை தான் நாம் சமஸ்காரம் என சொல்கிறோம். நமது மனதில் எந்த ஒரு விஷயத்தின் முத்திரை எவ்வளவு ஆழமாக பதிந்து விடுகிறதோ அவ்வளவு சக்திசாலி ரூபத்தில் அது நமது கர்மத்தின் மூலம் வெளிப்படும். 63 ஜென்மங்களின் ஆழமான முத்திரையின் காரணத்தால் தான் நாம் அதை சீக்கிரத்தில் விடுவதில்லை. அதனால் இது மிகவும் அவசியம். நாம் ஆழமான ஸ்திதியில் நிலைத்திருந்து இந்த அபியாசத்தை செய்வோமாக. இப்போது 15 நிமிடங்கள் மிகவும் ஆழமாக நாம் இந்த அபியாசத்தின் அனுபவம் செய்வோம். நான் ஒரு சுத்த பவித்திர ஆத்மா. பவித்திரதா எனது சுய தர்மம். என்னிடமிருந்து பவித்திரதாவின் கிரணங்கள் வெளிப்பட்டு நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த பவித்திர கிரணங்களால் பிரம்மாண்டம் முழுவதும் பவித்திரதாவின் பிரகாசத்தால் நிறைந்து விட்டு உள்ளது. வாருங்கள், தினசரி காரியம் செய்யும்போது எப்படி இதனை அபியாசம் செய்வதென பார்க்கலாம். உணவு சமைக்கும்போது அதிகாரி நிலையின் ஸ்திதியில் நிலைத்திருந்து தன்னுடைய பிரஜைகளுக்கு கட்டளையிடுங்கள். அவர்களை கட்டளைப்படி காரியம் செய்ய வையுங்கள். மற்றும் நீங்கள் ஆத்மீக சொரூபத்தில் தனது புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருந்து பாருங்கள். உங்கள் பிரஜை எப்படி உணவு சமைத்து கொண்டிருக்கிறது என்று. பிறகு நான் பவித்திர சொரூப ஆத்மா.
இந்த ஸ்மிருதியில் நிலைத்திருந்து பவித்ரதாவின் கிரணங்களை உணவின் மீது பரவ செய்யுங்கள். நிரந்தரமாக பவித்ரதாவின் கிரணங்களை உணவின் மீது பரவ செய்து கொண்டே இருங்கள். உணவை உண்ணும்போதும் அதே பவித்திர சொரூபத்தில் நிலைத்திருந்து சரீரத்திற்கு உணவை ஸ்வீகாரம் செய்வீங்கள். நாள் முழுவதும் இதே ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான புருஷார்த்தம் செய்யுங்கள். நீங்கள் எங்கெங்கே சென்றாலும் அங்கே பவித்ரதாவின் கிரணங்களை பரவ செய்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஸ்திதியிலும் நிலைத்திருந்து எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் உங்களது பவித்திர ஸ்திதியின் கிரணங்கள் அந்த பொருளிலும் சக்தியை நிரப்பிவிடும். நான் பவித்திர ஆத்மா என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதால் நம்முடைய பவித்திர பாவனையின் கிரணங்கள் அந்த பொருளின் மீதும் ஒரு சுத்த பிரபாவத்தை ஏற்படுத்தும். நம் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு சங்கல்பத்தின் பின்னாலும் ஒரு பாவனை அடங்கியுள்ளது. அந்த பாவனைதான் மகத்துவம் நிறைந்ததாக உள்ளது. ஆகவே வாருங்கள், பவித்திர பாவனைகளை படைப்போம் மற்றும் நமது வாழ்க்கையை சுகம் சாந்தி மயமாக ஆக்குவோம். இந்த அபியாசத்தினால் கிடைக்கும் சில நன்மைகள்: பவித்திரதாவின் தாரணை மிகவும் சகஜமாகிவிடும். வாயுமண்டலம் பவித்திரம் ஆகிவிடும். விகல்பங்கள் விகர்மங்களிலிருந்து விலகி இருப்பீர்கள். ஓம் சாந்தி.